ஃபெமினிஸ்ட் கார்ட் சேனல். நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மணலூர்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா. இந்த திருவிழா வந்து தென்பண்ணை ஆற்றில் வந்து நடக்குது. மணலூர்பேட்டையிலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு இருக்குது. இந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் வந்து உலக புகழ்பெற்ற அண்ணாமலையார், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆற்று திருவிழாவுக்கு வர்றாரு. அதனால் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் இன்னைக்கு வந்து ஆற்று திருவிழாவுக்கு வந்து இருக்கிறாரு. அண்ணாமலையாரை காண வந்து பார்த்தீங்கன்னா திரளான கோடி பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்குங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு திருவிழா. இந்த திருவிழாக்கான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தோம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தோம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தோம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுவட்ட கிராமத்திலிருந்து ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தாங்க. நீங்கள் பார்க்குற சாமி வந்து பார்த்திங்கன்னா மணலூர் மாரியம்மன் சாமி. இந்த நாடகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, இது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திருவிழா. இந்த சுற்று வட்டாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மிகப்பெரிய திருவிழா. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நாளுக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த நாள். இன்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் காண பல்லாயிரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்துருந்தாங்க. நீங்கள் பார்க்குற சாமி வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியபடி வந்து இருக்கிறாங்க. கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் வராரு. இடையில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் வந்து சாமிகள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆற்று திருவிழாவை பார்க்க நானே வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணிக்கே வந்து மணலூர்பேட்டைக்கு கிளம்பிட்டேன். என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆற்று திருவிழாவில் வந்து நான் முதலியாக கலந்துக்கிறேன். இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியால் தான் போயிருந்தேன். ஆனால் இவ்வளோ மக்கள் இருக்கிறத பார்த்துட்டு நான் தனியால் போனன்ற ஃபீலே இல்லைங்க. அவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தம், பங்காளி, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, தங்கச்சி, இப்படி அனைத்து விதமான சொந்தங்களுடன் நிறைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தவாரி திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியோடு வந்து வந்தாங்க. அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார், உண்ணாமலையம்மனும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறோம். செங்கோல் மேலே வாத்தியங்களோட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலையார் ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தார். காண கண்கோடி வேணுங்க. அவ்வளோ ஒரு அழகுன்னா அழகு. என் அப்பன் சிவபெருமானு, என் அம்மாள் உண்ணாமலையம்மனும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. இந்த தீர்த்தவாரி திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புனித நீராடுதல். எதுக்காக இந்த தீர்த்தவாரி திருவிழான்னு சொல்கிறாங்கன்னா, தீர்த்தம் என்றால் புனித நீர் என்று அர்த்தம், வாரி என்றால் வழங்குதல் என்று அர்த்தம். இந்த தீர்த்தவாரி திருவிழாவில் நம்ம கலந்துக்கணும்னா முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள் வந்து தீர்ந்து போகும்னு சொல்கிறாங்க. பெரியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணாமலையார் இந்த ஆற்றுல காலை எடுத்து வச்சு உடனே அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரான்னு சொல்லும் போதெல்லாம் உடம்புல வந்து அப்படி சிலிர்த்து போகுதுங்க. ஏன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறதுக்கே இடம் இல்லை. அவ்வளோ மக்கள் பாலத்து மேலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ இடம் இல்லா பட்சத்தினால பாலத்து மேலாம் நின்று பார்த்தாங்க. சாமி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டாங்க. இறக்கி கடைசி அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி வைக்க போகிறாங்க. இங்கே எல்லா சாமியும் வந்து பார்த்திங்கன்னா லைனாக இறக்கி வச்சுட்டு பூஜைகள் செய்கிறாங்க. சாமி பார்த்திங்கன்னா தர்பப்பில்லில் மோதிரம் மாரி செஞ்சு சாமிக்கு வந்து போடுறாங்க கையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமியை கூட வந்து வெங்கல சிலையால் ஆன அஸ்தி தேவரின் திரிசூல வடிவிலான ஓடும் ஆற்றில், தென்பெண்ணை ஆற்றில் ஓடும் ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து நினைக்கிறாங்க. அப்போ நினைக்கும் போது பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்தை வந்து தன் தலை மீது தெளிக்கிறாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறாங்க. குளித்து முடிச்சுட்டு அப்போது போட்டு இருந்த பழைய ஆடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே விட்டுடுறாங்க. பழைய ஆடை அங்கேயே விட்டுட்டு புது ஆடைகள் வந்து உடுத்திட்டு வராங்க. ஏன் இந்த தீர்த்தவாரியில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வராங்கன்னா, அவர்கள் செய்த முன்ஜென்மத்தில் பாவம் கர்ம வினைகளை போக்கிக் கொள்ளவே இந்த தீர்த்தவாரியில் இந்த புனித நீரில் நீராடினால் தன் பாவங்களை எல்லாம் வந்து விலகிவிடும். ஏன் அந்த புனித நீராடனா, அஸ்தி தேவரின் வெங்கல சிலை திரிசூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்பெண்ணை ஆற்றில் ஓடு நீரில் வந்து பார்த்திங்கன்னா நனையும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரானது புனித நீராக மாறுது. அந்த புனித நீரை நம்ம தலையில் வந்து தெளித்தாலோ இல்லை குளித்தாலோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவங்கள் அகன்றுறதா சொல்கிறாங்க. இதற்காகத்தான் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தவாரி புனித நீராடல் விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள் இவையெல்லாம் மறந்து தன் குடும்பத்துடன் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கூடியிருக்கிற திருவிழாவுக்கு நாமளும் போகணும்னு சொல்லிட்டு பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்த்திங்கன்னா தன் குடும்பத்துடலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க.
திருவிழாவின் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் தன் பேர குழந்தையை பார்க்கணும்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு வந்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பேர குழந்தை என்னென்னலாம் கேட்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வச்சுருந்தாரு. நான் கண்ணால் பார்த்தேன். என் பேர குழந்தைக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருவிழாவுக்கே வந்திருக்கிறேன், அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புனித நீருக்கு, அதாவது தென்பெண்ணையாறு ஆறு ஓடக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. செங்கோல் மட்டும் இந்த திரிசூலத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சிவாச்சாரியார்கள் கிளம்பி விட்டார்கள். நானும் வந்து பார்த்திங்கன்னா புனித நீரோடன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலையார் வர இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா தன் முன்னோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தோடு வந்து நிறைய பேர் வந்து திதி கொடுத்தாங்க. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் ஆற்றுல தண்ணி வந்து அந்தளவுக்கு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக தான் சும்மா லேசாக தான் தண்ணி போயிட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிறோம். புனித நீராடிட்டு செங்கோலையும் திரிசூலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிவாச்சாரியார்களை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எடுத்து போயிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து சாமிக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிற இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து ஆற்றுலேயே தான் இறக்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இந்த செங்கோலும் புனித திரிசூலமும் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து சாமிக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமரேசன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட நேம் வந்து 7 is God.